வணக்கம் நண்பர்களே, நான் சீனிவாசன் குமரன் மஷ்ரூம் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன். சிப்பி காளான் வளர்ப்பு முறையில் ஜென்ரலாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் பற்றின விழிப்புணர்வு வீடியோ இது. ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா காமனாக இல்லை எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் வரும் அப்படின்றத பற்றி டோட்டலாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒன்று ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். க்ரீன் மோல்டுக்கான லாஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் மோல்டுக்கான ஒரு வீடியோ இது. இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த பிளாக் மோல்டு ஏன் வருது, எப்படி வருது, வந்தால் எப்படி கட்டுப்படுத்தலாம், அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிளாக் மோல்டுனால் என்னென்னா, பிளாக் மோல்டு காளான் பெட்டுக்கு மேலே வரக்கூடியது தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது மோஸ்ட்லி கண்டாமினேஷன் என்விரான்மெண்ட்னால மட்டும்தான் அது வரும். இன்ப்ராப்பராக ஸ்டெரிலைசேஷன் காரணத்தினாலேயும் உங்களுக்கு காமனாக அது வரும். அதுதான் மெயின் ரீசனே. உங்களுக்கு இது வந்துச்சுனாலே உங்களுக்கு காளானோட க்ரோத்து குறைஞ்சிரும். உங்களுக்கு மஷ்ரூம் ஈல்டே உங்களுக்கு சுத்தமாக வெளியே வராது. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஆஸ் யூஸ்வல் சேம் க்ரீன் மோல்டு மாதிரியே தான் பிளாக் பவுடர் ஷேப்பில் படிஞ்சிருக்கும். உங்களுக்கு மஷ்ரூம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் மொட்டு வைக்குதோ அந்த இடத்துல அப்படியே காஞ்சு அப்படியே அதில் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் பவுடர் மாதிரி படிஞ்சு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். என்ன ரீசன் மேஜராக பார்த்திங்கன்னா அது வரதுக்கு ப்ராப்பராக ஸ்டெரிலைசேஷன் இல்லாத வைக்கோலை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப பழைய வைக்கோலை யூஸ் பண்ணியிருப்போம். அதிகப்படியாக ஹியூமிடிட்டி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு உள்ளே கிடச்சிருக்காது. கண்டாமினேஷன் ஸ்பான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பான் யூஸ் பண்ணுறதுல மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்பான் என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை ப்ராப்பராக கவனிக்காமல் போடுறதுனாலையும் இந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியாக உள்ளே வந்துடும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்பானை ஓப்பன் பண்ணி போடணும். அதுதான் உங்களுக்கு மெயின் ரீசனே. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பானில் ஒரு சில ரீசன்னால் நமக்கு இந்த கண்டாமினேஷனாக உள்ள ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓல்டு பெட், அதாவது மேக்ஸிமம் ஈல்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு தேர்ட் ஈல்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெட்ஸ் எல்லாம் நீங்கள் சீக்கிரம் ரிமூவ் பண்ணிடணும். அதை வைக்கிறதுனால அந்த ஓல்டு பெட்டில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சோர்ஸஸ் அதிகமாக இது எடுத்துக்குது. ஓகேங்களா? இது ப்ரிவென்ஷன் நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, மஷ்ரூம் ஃபார்மை பொறுத்தவரையில் எந்த விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் காமனாக சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வைக்கோல் நல்ல ஸ்டெரிலைசேஷன் கண்டிப்பாக இருக்கணும். க்ரோவிங் ரூமை பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் கம்பல்சரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி சூப்பர்வைசிங் பண்ணியே ஆகணும். ப்ராப்பரான ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல குவாலிட்டி ஸ்பானை மட்டுமே செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக பெட்டை நீங்கள் செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மோல்டு வராமல் இருக்கிறதுக்கு. இன்கேஸ் இந்த மோல்டு வந்துருச்சுன்னா பெட்டை நீங்கள் செப்ரேட் பண்ணுங்கள். அதிகப்படியான மோல்டு வருது அப்படின்னா, இது மாதிரியான ஃபங்கல் மோல்டு வருதுன்னா நீங்கள் பெட்டை டோட்டலாக ரிமூவ் பண்ணலாம். ஃபார்ம் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஏவரேஜாக உங்களுக்கு பரவுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபியூமிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம ஃபியூமிகேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஃபியூமிகேஷனுக்கான வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த மோல்டு உள்ள பெட்டை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக க்ரோவிங் ரூம்லேயே தனியாக எடுத்து வச்சுருந்து அந்த பர்டிகுலர் ஸ்பேஸை மட்டும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லாஸ்ட் ஈல்டு வரைக்கும் வச்சுருந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது மாதிரி எந்த விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்பான் ரன்னிங் ரூமில் நீங்கள் வச்சு 10 days வரைக்கும் நீங்கள் பெட்டை ப்ராப்பராக சூப்பர்வைசிங் பண்ணுங்கள். அதுலேயே மேக்ஸிமமான எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் 10 days கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாட்டரிங் கொண்டு வந்துட்டு க்ரோவிங் ரூமுக்கு வைங்க. அப்போவே மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மோல்டு டோட்டலாகவே அவாய்ட் பண்ண முடியும். நம்ம மஷ்ரூம் ஃபார்மருக்கு லாஸ் வரக்கூடாது. அதனால் ப்ரிவென்ஷன் தான் முக்கியம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேண்டும்னா வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய மஷ்ரூம் ஃபார்ம் டிப்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.